போதும் உனை பிரியா நிலையான உறவுன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உற ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம ரொம்ப சூப்பராக இந்த வருஷத்தோட இறுதி நாட்களில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? இன்னும் ஒன் டே தான் நமக்கு இருக்குது. நமக்காக ஏசப்பா வச்சுருக்கிற ஒரு புது வருஷத்தில், ஒரு புது மாதத்தில், ஒரு புது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்படி தானே குட்டீஸ்? எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகளும், நிறையா ஏக்கங்களும், நிறைய உறுதியான ஒரு மனநிலையும் இருக்கும் அந்த புது வருஷத்தை குறித்து. அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும் குட்டீஸ். ஏன்னா நம்மளை அவர் அந்த வருஷத்துக்கு ரொம்ப அருமையாக எடுத்து கொண்டு போக போகிறாரு. என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது அப்படின்னு நம்ம சலிப்போடு போகவே கூடாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நிறைவான எதிர்பார்ப்போட, நிறைவான சந்தோஷத்தோட, நிலையான உறுதியான நம்பிக்கையோட நம்ம அந்த புது வருஷத்தை அடி எடுத்து வைக்கணும் குட்டீஸ். அதுக்காக தான் நம்ம இந்த நாட்களில் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட என்ன, கண்டிப்பாக இம்மட்டுமாய் நம்மளை கடந்து வர பண்ண தேவன் இந்த சூழ்நிலையும் நம்மளை கடந்து வர பண்ணுவார். நம்மளை ஆசீர்வாதமாக, நம்மளை சாட்சியாக நிலைநிறுத்தி வைப்பார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு